முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்தே போராடுகின்றாயா? நீ விரும்பிய எவரும் உன்னுடைய அருகில் இல்லை. மனமும் தடுமாறுகின்றது. எப்பொழுதும் மழை பாய்ந்தபடியே இருக்கின்றது. மனதை அடைத்து நிலைப்படுத்தும் வழிதான் என்ன என்பதை உன் மனதிற்கு தெரியவில்லை. உன்னுடைய மனமும் எப்பொழுதும் எதை பற்றியோ சிந்தித்து கொண்டே இருக்கின்றது. தெளிவான முடிவுகளும் எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றாய். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது அதை பற்றியே பெரிதாக பார்ப்பது உன்னுடைய இயல்பாக இருக்கின்றது. ஒரு மனிதரின் இயல்பும் கூட. உதாரணமாக, யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத பொழுது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவர் மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை நீயே கூறிக்கொண்டிருக்கின்றாய். அல்லது பின்புறம் வந்து அவரிடம் நான் அப்பொழுதே திரும்ப ஏதாவது பேசியிருக்க வேண்டும், திட்டியிருக்க வேண்டும், கோபப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுவது போன்ற உன் மனதை உன்னாலேயே ஒருநிலைப்படுத்த முடியாத அளவிற்கு மனதும் தடுமாறிக்கொண்டு தான் இருக்கின்றது. அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன் தங்கமே. பொறாமை, சந்தோஷம், அவமதிப்பு, கோபம், அவமானம், தற்பெருமை என பொய் பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது உன் மனம் உழன்று கொண்டு கட்டுப்படுத்த முடியாமல் அதை வெளிப்படுத்தவும் முடியாமல் இருக்கின்றது. அதனை அடக்கத்தான் வேண்டும் தங்கமே. உன்னை விட்டு சிலர் பிரிந்தாலும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவரால் உன் மனம் காயமடைந்து மட்டுமல்லாமல் உன்னை நீயே அதிகமாகவும் வருத்தி கொள்கின்றாய். உன்னுடைய மனம் மற்ற உறவுகளுக்காக ஏங்குகின்றது. உனக்கு பிடித்த உறவை தேடுகின்றது. தனித்தே இப்பொழுது வரை உன் வாழ்க்கையில் நீ போராடி கொண்டிருக்கின்றாய். எனக்காக யாருமே இல்லை என்ற மனம் ஏக்கம் அடையும் பொழுது கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றாய். நீ தேடும் உறவை உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன். இத்தனை நாட்களாக எந்த உறவு உன் அருகில் இருந்தால் உனக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த உறவை உன் அருகில் கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன். நீ தைரியமாக இரு. நீ அந்த உறவுடன் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய். அதே உறவை உன்னை நானே தேடி வரும்படி செய்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்து போராடாமல் அவருடன் சேர்ந்து உழைத்து சிறப்பாக வர வேண்டும் தங்கமே. அதுதான் உன் அப்பாவின் ஆசையும் கூட. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.